ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இப்போ நம்ம வந்து யூபிஎஸ் பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 3 முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சாகணும். அதாவது வந்து மிடி, சவுண்ட் கார்டு, விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட். மிடின்னு என்னென்னு பார்ப்போம். இப்போ மிடி வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா நம்ம கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் சிக்னலை வந்து அது விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள இருக்க சவுண்டோட ட்ரிகர் பண்ணி வெளியே மியூசிக்காக கொடுக்குது. அதுதான் மிடியோட வேலை. இப்போ இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம் பட்டனில் இருக்குது இல்லையா, அது ட்ரம். அதை வச்சு நம்ம அழுத்தி சவுண்டு ட்ரம் பீட்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். அதேமாதிரி கீபோர்டுக்கு வந்து பியானோ வாசிக்கிறதோ எதாக இருந்தாலும் அந்த கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணலாம். பட் இது இல்லாமல் கூட நமக்கு லேப்டாப்போட கீ இருக்குல்ல, ஏபிசிடி, அதை வச்சு கூட நம்ம ட்ரிகர் பண்ணலாம். இப்போ ஜென்ரலாக பியானோ மாரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. ட்ரிகர் ட்ரம்ஸ் கூட எடுத்துகிட்டு வந்துடலாம், பியானோ எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து கார்ட்ஸ்லாம் இருக்குது. அதனால் கார்ட்ஸை நீங்கள் எப்படி போடுவீங்க ஏபிசிடியில்? ஸோ சில ட்ரெடிஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நீங்கள் வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தான் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மிடியில் என்ன, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மிடி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை உள்ளே அனுப்போம், அது மூலமாக சவுண்டு வெளியே வருது, அதை ட்ரிகர் பண்ணும். அதுதான் அதோட வேலை. சவுண்ட் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சவுண்ட் எடிட்டிங்கில். சவுண்ட் கார்டு இல்லாமல் கிளியரான சவுண்டை நம்ம எடுத்துகிட்டே வர முடியாது. இப்போ பாருங்கள், இந்த சவுண்ட் கார்டில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஹோல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் மைக் போட்டுக்கலாம். செகண்டில் வந்து கிட்டார் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து உள்ளே அனுப்புறதுக்கு கிளியராக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் கொண்டு வரத்துக்கு இது ரொம்ப வந்து முக்கியமான விஷயம் சவுண்ட் கார்டு. அடுத்தது பார்ப்போம், விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட். விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னால் என்னென்னா, ஏற்கனவே வந்து கம்ப்யூட்டர் உள்ள இல்லை லேப்டாப் உள்ள சவுண்ட்ஸ், ரெக்கார்டட் சவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், ட்ரம்ஸ் இருக்குது. இந்த ட்ரம்ஸ் வந்து இப்போ நீங்கள் வந்து வெளியே இருந்து அந்த ட்ரம் பீட் அடிச்சிங்கன்னா இது உள்ளே போய் ட்ரிகர் ட்ரம்ஸாக அடிக்கும். அதேமாதிரி பியானோ பார்த்தீங்கன்னா நம்ம வாசிக்கிறது வந்து உள்ளே போய் ட்ரிகர் ஆகி அது சவுண்ட் வந்து பியானோவாக வெளியே வரும். வயலினும் அதே மாதிரி தான். இப்போ இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, இது வந்து ரொம்ப ஜிபி கணக்கில் இருக்கும் உள்ளே இருக்க விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம். அதனால் அந்த குவாலிட்டி வந்து ஒரு சின்ன சின்ன சவுண்டும் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். அதனால் குவாலிட்டி சவுண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. இது இல்லாமல் வந்து நம்ம இந்த விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கியூபேஸ்டே இருக்கும், இன்பில்ட்டாகவே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியான சவுண்டு வேணும்னா நம்ம தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இப்போது காண்டாக்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ் அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். பட் டிஃபால்ட்டாக வந்து கியூபேஸ் வெளியே இருக்கும், அது தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். அதுதான் விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த சவுண்ட் கார்டை போய் பார்த்தோம், விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டை போய் பார்த்தோம். விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து எக்கச்சக்க மியூசிக்ஸ் இருக்கும். அது வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம வந்து அதை எடிட்டிங் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய பெனிஃபிட்டு. ஆக்சுவலாக வந்து கியூபேஸ் இருக்கிறதுனால இந்த சவுண்டை நம்ம டைரெக்டாக வந்து அந்த உள்ளே கியூபேஸ் உள்ளே போய் எடிட் பண்ணி அதை வந்து தேவையான சில கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்கலாம், சில சவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கியூபேஸ் உள்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு நான் வந்து உங்களுக்கு கியூபேஸ் போகிறதுக்கு முன்னாடி எடுத்தேன்னா, ஒரு பேசிக் நாலேஜ் தேவை. இந்த 3 இன்ஸ்ட்ருமெண்ட் இதை பற்றி மிடி, சவுண்ட் கார்டு, விஎஸ்டி இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னன்றது தெரிஞ்சால் தான் கியூபேஸ் உள்ள போகும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது அடுத்தது வந்து நம்ம கியூபேஸ் உள்ள போயிடலாம் அடுத்த வீடியோஸ்லாம் வந்து. ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இது அந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. இது தேவைப்பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த அடுத்த வீடியோஸில் நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவேன், அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.